Hi students, welcome to KC Botany. 12th zoology students வந்து நிறைய பேர் வந்து பயந்துட்டே இருக்கீங்க. கொஷின்ஸ் வந்து புக் பேக்ல அதிகமா இருக்குமா, இன்டீரியர்ல வந்து அதிகமா கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்மள்ட்ட கேட்கறது இந்த இன்டீரியர் கொஷின் சொல்லுங்க 2 மார்க் 3 மார்க்ல கம்பல்சரி கொஷின்ஸ் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கீங்க. கம்பல்சரி கொஷின் வந்து இன்டீரியர் தான் கேட்குங்கிற அவசியம் இல்லை. நமக்கு நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்குமே கம்பல்சரியில் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. நம்ம 2 கொஷின்ஸ் வந்து ஆன்சர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் படித்த கொஷின்ஸ் தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகைன் வந்து ஒரு இயர் கொஷினோட அனலைஸ் வந்து பார்த்துரும். கிட்டத்தட்ட 2022 கொஷின் வந்து எப்படி கேட்குறாங்க, எந்த லெசன் வந்து படித்தா அதிகமாக மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு ஒரு 30 மார்க்ஸ் போதும் 40 மார்க்ஸ் போதும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கு எந்தெந்த லெசன் வந்து படிக்கலாம் அப்படிங்கிறது வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2025 24 23 அதுக்கடுத்து 22. ஸோ இது வந்து மெயினாக எக்ஸாமில் நடந்த கொஷின் சரிங்களா. சப்ளிமெண்ட்ரி இல்லாமல் நடந்த கொஷின். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 13 சாப்டர்ஸும் கொடுத்துருக்கோம். 5 மார்க்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறது 5 மார்க்ஸு. ஸோ 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் 1 2 3 4. ஸோ 4 தான் இன்டீரியர் கேட்டிருக்காங்க. மீதி 6 வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா புக் பேக்கில் கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து கொஷின் நம்பர், புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின் நம்பர். உதாரணத்துக்கு இது 4வது லெசன் அப்படின்னா 4வது லெசனில் 33வது கொஷின், 6வது லெசனில் 34, 7ல் 27, 25 இந்த மாதிரி. அதுக்கடுத்து 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா 1, அதுக்கடுத்து 2. ஸோ 2 கொஷின் தான் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்டீரியரில் கேட்டிருந்தாங்க. மீதி வந்து எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6 கொஷின். 1 2 3 4 5 6 7 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் சரிங்களா. நமக்கு வந்து 9 கொஷின் வந்து கேட்பாங்க. அதில் 7 வந்து புக் பேக் கேட்டிருக்காங்க. 2 மார்க்ஸ் பாருங்கள், 1 2 அதுக்கடுத்து இங்கேயும் அதே மாதிரி தான் சரிங்களா. 7 2 மார்க்ஸ் வந்து புக் பேக் தான் கேட்டிருக்காங்க. மீதி 2 தான் இன்டீரியரு. அதுக்கடுத்து 1 மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 அதுக்கடுத்து 3. ஸோ 3 1 மார்க்ஸ் தான் இன்டீரியர். மீதி வந்து 12 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் புக் பேக்கில் இருக்கிறத இன்னும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2 நாளில் நல்லா என்ன பண்ணி வச்சிங்க, ரிவைஸ் பண்ணி வச்சிங்க. ஸோ அதற்கு முந்தின இயர் 2024 பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் அதே மாதிரி தான் 2 3. ஸோ 3 1 மார்க்ஸ் தான் இன்டீரியர் இருக்கும். மீதி 12 1 மார்க்ஸு புக் பேக்லேருந்து கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 இதுதான் சரிங்களா. மீதி வந்து 6 வந்து புக் பேக்கில் கேட்டிருப்பாங்க, 3 வந்து இன்டீரியரில் கேட்டிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 2 சரிங்களா. இந்த 2 கொஷின் தான். மீதி வந்து 7 வந்து புக் பேக்கு. 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. ஸோ இங்கே இந்த இயரில் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா ஒரு புக் பேக்கு ஒரு இன்டீரியர், ஒரு புக் பேக்கு ஒரு இன்டீரியர் இந்த மாதிரி கொஷின் இருந்துச்சு. 5 புக் பேக்கு ப்ளஸ் வந்து 5 வந்து இன்டீரியர் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ 2023 தான் பார்த்தீங்க அப்படின்னா 2023 22 இந்த இயர் கொஷினில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்டீரியர் கொஷின் இருக்கும். ஆனால் இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புக் பேக்கு ப்ளஸ் இன்டீரியர் வந்து கம்மியாக அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ 2023 மார்ச் கொஷின் வந்து நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கொஷின் 1 2 3 4 5 6 7 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் இருக்குது. அதே மாதிரி 2 மார்க்ஸில் 1 2 3 4 4 இன்டீரியர் 2 மார்க்ஸு. அதே மாதிரி 1 2 3 4 5 6 வந்து இன்டீரியர். அதே மாதிரி 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்டீரியர் கேட்டிருப்பாங்க சரிங்களா. அதனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த 23 22 இந்த இயர் கொஷினை பார்த்துட்டு 25லையும் இந்த மாதிரி தான் 26லையும் இந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இல்லை, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேட்டர்ன் வந்து மாறிக்கிட்டே வருது. ஏன்னா எக்ஸாம் ஸ்டார்டிங் டைமில் கொஞ்சம் டஃப்பாக இந்த மாதிரி எடுத்திருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து அந்த ஃபெயிலியர் லிஸ்ட் இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு சரிங்களா. அதனால் இப்போ கொஞ்சம் பேட்டர்ன்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது புக் பேக்லேயும் அதிகமாக கேட்கறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 24 25 மார்ச் கொஷினு. இப்போயும் நமக்கு புக் பேக்லேருந்து நிறைய வரும், அதனால் இதை பாருங்கள். ஸோ இது வந்து 22 கொஷினு. இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 தான் வந்து இன்டீரியர் சரிங்களா. 6 கொஷின் இன்டீரியர் கேட்டிருக்காங்க, 6 தான் சொல்ல முடியாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கு 1 2 3 4 தான் புக் பேக் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 1 2 3 4 5 3 மார்க்ஸ் தான் புக் பேக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 5 மார்க்ஸ் தான் புக் பேக்கு. ஸோ இது வந்து பழைய இயர் கொஷினில் 22 23ல். அதுக்கடுத்து 24 25 எல்லாமே சேஞ்சஸ் ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள், புக் பேக்கை நல்லா பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து அதிகமான மார்க்ஸ் எந்தெந்த லெசனில் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 4th லெசன் சரிங்களா. 4th லெசனு 5th லெசன் இங்கே வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. 4வது லெசனு அதுக்கடுத்து 5வது லெசன் இந்த 2 லெசன்லேயும் அதிகமான மார்க்ஸ் இருக்கும் சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 6வது லெசன். ஸோ 6ல் 10 மார்க்ஸ் அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க
கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 11வது லெசனு இங்கே பார்த்தீங்கன்னா 15 மார்க்ஸ் அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து 9, 8 இந்த மாதிரி இருக்கிறது 7, அதுக்கடுத்து 8வது லெசன். ஸோ 7, 8 இந்த மாதிரியான லெசன்ஸில் வந்து என்ன பண்ணது இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2வது லெசனில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க 10 மார்க்ஸ் அளவுக்கு கேட்டிருப்பாங்க. சரிங்களா, இது வந்து லாஸ்ட் இயரோட வெயிட்டேஜ். அதுக்கடுத்து 13வது லெசன். ஸோ 13வது லெசனில் அதிகமாக மார்க்ஸ்க்கு வந்து கேட்டிருப்பாங்க. அதாவது நியர்பை 9 to 10 மார்க்ஸ் அளவுக்கு இருக்கிறது இந்த லெசன்ஸ் எல்லாமே. ஸோ மற்ற லெசன்ஸ் எல்லாமே 3 மார்க்கு 4 மார்க் 5 மார்க் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து சாப்டர் 2, 4, 5 அதுக்கடுத்து 11, 7, 8, 13. ஸோ இந்த லெசன்ஸ் எல்லாமே என்ன பண்ணி வச்சுங்க நல்லா பாருங்கள். அதே இந்த 24ல் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் லெசன் இங்கே வந்து 13 மார்க்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் லெசனில் 11 மார்க்ஸு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 5th லெசனு, 6th லெசனு, அதுக்கடுத்து 9th லெசனு, 10th லெசனு, 11th லெசன். ஸோ இந்த 3 லெசன்லையும் நமக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதிகமான மார்க்ஸ் இருக்கும். ஸோ அதே வந்து இங்கே கம்பாரிசனில் பார்க்குறப்ப செகண்ட் லெசனு, தேர்ட் லெசனு, அதுக்கடுத்து 6th லெசனு, அதுக்கடுத்து 8th லெசனு, அதுக்கடுத்து 11th லெசன், 10th இது எல்லாமே இருக்கும். ஸோ ஆவரேஜாக இங்கே சொல்லியிருக்கக்கூடிய கொஷினில் மோஸ்ட்லி ரிப்பீட்டடாக 10 மார்க்ஸ் அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லா இயர்லையுமே கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னாவே நமக்கு தெரியும் தேர்ட் லெசனு, அதுக்கடுத்து 5th லெசனு, அதுக்கடுத்து 7th லெசனு, அதுக்கடுத்து 10th லெசனு, 11th லெசனு, 13வது லெசன். ஸோ இங்கேயும் இருக்குது. ஸோ அதனால் இங்கே சொல்லியிருக்கக்கூடிய கொஷின் ஃபஸ்ட்டு 1 to 6 லெசனை நீங்கள் வந்து என்ன பண்ணிடுங்க நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து இங்கே 30லேருந்து 40 மார்க்ஸ் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்கோர் பண்ண முடியும். இந்த 6 லெசனை மட்டும் நீங்கள் நல்லா படிச்சிங்கனாலே. சரிங்களா, இதுக்கு எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயரில் கேட்டிருக்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா 14, 18 ப்ளஸ் வந்து 38, 40, 50 மார்க்ஸ் அளவுக்கு இதுலேயே நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து வந்துருச்சு. சரிங்களா, இந்த 6 லெசன் 50லேருந்து 60 மார்க்ஸ் அளவுக்கு இந்த 6 லெசன் வந்து படிச்சிருந்தாலே நமக்கு என்ன பண்ணியிருக்கோம் வந்திருக்கும். இதை வந்து கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் 10, 22, அதுக்கடுத்து 37, 47, 51, 55 மார்க்ஸ். சரிங்களா, 55 மார்க்ஸுக்கு இந்த 6 லெசன்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. எவ்ரி இயர் இந்த 6 லெசன் நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த இதில் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் 24, அதுக்கடுத்து 5, 29, 32, 40, 50 மார்க்ஸ். சரிங்களா, இது வந்து 24ல். ஸோ அதே வந்து 23ல் பார்த்தாலுமே தெரியும் 19, 29, 32, 40, இது ஒரு 10, 50. ஸோ மினிமம் 50 மார்க்ஸ் அளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு 6 லெசன்லேயே இருக்குது. இங்கே 10, 22, 27, 30, 40, ஸோ 47. சரிங்களா, இதில் மட்டும் ஒரு 3 மார்க்ஸ் குறையுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50 மார்க்ஸ் அளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு 6 லெசன்லேருந்து நமக்கு எவரி இயர் கேட்டுகிட்டே இருக்காங்க. மீதி 6 லெசன்லேருந்து நமக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா 60 மார்க்ஸ் அளவுக்கு என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. ஸோ இப்படி தான் எவரி இயர் இருந்துகிட்ருக்கு. அதனால் ஃபஸ்ட்டு 6 சாப்டர்ஸ் வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து ரொம்ப ஈஸியாக இருக்கிறது எல்லாமே ஈஸி தான். 13வது லெசன் நம்ம வந்து ஸ்டோரி எழுதுகிற மாதிரி எழுதிக்கலாம். 10வது லெசனில் இருக்கக்கூடிய கொஷின்ஸும் வந்து என்னவாக இருக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டாபிக் எல்லாமே என்ன பண்ணி வச்சிங்க நல்லா படிச்சிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய 2 மார்க் அண்ட் இம்பார்ட்டன்ட் டயக்ராம் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். நம்ம கோல்டன் 3 மார்க் 5 மார்க்ஸ் வந்து அப்டேட் பண்ணியாச்சு. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.